ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாம்பழம் வீட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பையன்கிட்ட கேட்டேன், என்னடா செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். அம்மா ரோஸ் மில்க் போட போகிறீங்களா, வாங்க இந்த மாம்பழத்தை அதில் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். சரி வாடா கட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொன்னேன். சரி அவனும் 2 மாம்பழத்தை கட் பண்ணி கொடுத்தான். அப்புறம் கொஞ்சோண்டு வாழைப்பழம் இருந்துச்சு, அதையும் நாங்கள் கட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் கொடுத்தான். அப்புறம் கொஞ்சம் சியா சீட்ஸை ஊற வச்சுருந்தேன். அப்புறம் ரோஸ் மில்க்குக்கு பால் வச்சுருந்தேன். அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வெட்டி அதுக்குள்ளே அதை போட்டு எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே ஒரு கலந்து என் பையங்க 2 வெட்டி கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கே, சரி இதையே குடிச்சு பார்ப்போம்னு சொல்லி குடிச்சு பார்த்தாங்க. குடிச்சு பார்க்குறப்ப அது புளிக்குமோ என்னமோ நினச்சோம் நாங்கள். ஆனால் புளிப்பு இல்லைங்க, டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாம்பழம் வீட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பையன்கிட்ட கேட்டேன், என்ன